ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பிளாஸ்டிக் மாறு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கடையில் இருக்கும்ல, அந்த மாறு வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே கூட்டும்போது ஏற்கனவே டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டோட இதோட டஸ்ட்டும் சேர்ந்துக்கும், இந்த விளக்கமாரில் வர டஸ்ட்டும் சேர்ந்துக்கும். அப்போ என்னாகும்னா ரொம்ப டஸ்ட் ஆகிட்டே இருக்கும். கூட்டி முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா மறுபடியும் வீடெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்படி இந்த கவரோடு இருக்கும்போதே ஒரு 3-4 தட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் இருக்க டஸ்டெல்லாம் அந்த கவர்லேயே விழுந்துடும் ஓரளவுக்கு. இந்த மாதிரி பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த விளக்கமாரை கட் பண்ணி ஊற்றுறது போக மீதி இருக்கிறதெல்லாம் இந்த பக்கெட்டில் முக்கி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வாட்டரில் செடிமெண்ட் ஆகிக்கும். மேற்கொண்டு நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு வராது. பத்தலைங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி பைப்பில் அதை காட்டி அதை இது பண்ணிக்கலாம். இது பெருசாக இருக்குங்க மாறு, அதனால் வாளியில் பாதி தான் போச்சு, பாதி போகலை. அதனால் நாங்கள் இந்த மாதிரி பைப்பில் இப்படி காட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 or 4 டைம்ஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் உழுந்துடும், அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்துக்கும். நம்மளுக்கு விளக்கமாறு அடுத்தடுத்து நம்ம கூட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் டஸ்ட்டு ஆகாது. இல்லை அப்படின்னா நீங்கள் 1 மாதத்துக்கும் அந்த டஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு எரிச்சல் வந்துடும், என்னடா இப்போ தானே கூட்டணும் மறுபடியும் வந்துருச்சேன்னு. இப்படி பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 முறை டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்படி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு மறுபடியும் காஞ்சதுக்கப்புறம் அப்படி தட்டுனீங்க அப்படின்னா எல்லாமே விழுந்துடும், ஒன்றும் கூட இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நிறைய உழுந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த பாருங்கள், வாளியில் காட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு டஸ்ட்டு தெரியுதுங்களா? இவ்வளோவும் அந்த 2-3 தடவை நீங்கள் இந்த மாதிரி பக்கெட்டில் பிடிச்சி செய்கிறப்போ நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு போயிடும், நீட்டாக இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் செடிகளுக்கெல்லாம் ஊற்றிக்கலாம். நாங்கள் அப்படி தான் செய்வோம். நீங்களும் அதேமாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நான் சொன்ன சூப்பராக இருக்கும். ஆனால் 3 or 4 டைம்ஸ் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இது வரும், நல்ல இது கிடைக்கும் நம்மளுக்கு. பைப்பில் காட்டு, பைப்பில் 3 விட்டு காட்டு, பைப்பை 3 விட்டு காட்டு.